पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குணத்திரய விபாக யோகம். இந்த குணத்திரய விபாக யோகத்துல பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று கிளாஸ்ல பார்த்து முடிச்சிருக்கோம். 11, 12, 13 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பொழுது எந்த குணம் நம்மள்ட்ட அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 11லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அடையாளங்களை சின்னங்களை சொல்ல ஆரம்பிச்சுது. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருதம் சத்வமித்யுத. எப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுணம் வளர்ந்துருக்குன்னு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா தேகத்தோட எல்லா துவாரங்களிலும், துவாரங்கள்னா என்ன அர்த்தம், கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள், கூடவே அந்த கரணம், இதுல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளரெல்லாம் டிராவல் பண்ணி வெளியில இருக்கிற விஷய ஞானத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு உள்ள இருக்கிற ஆத்மாக்கு கொடுக்குது. அப்ப நம்ம உள்ள இருக்கிற நம்ம இந்த துவாரங்கள் வழியா, வாசல்கள் வழியா தான் விருத்தி ரூபத்துல புத்தி வெளியில போய் எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்ப அந்த புத்தி விருத்தி வெளியில போகும்போது அங்க ஏதாவது அந்த பிரகாசம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தடைப்பட்டுச்சு அப்படின்னா பூர்ண ஞானம் ஒருத்தருக்கு கிடைக்காது. அப்போ தடையில்லாமல் புத்தியிலிருந்து கிளம்பின அந்த பிரகாசம், ஞானம்ன்றது விருத்தின்றது பிரகாசம், அது பார்த்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாம இந்திரியங்கள் வழியா வெளியில போச்சு அப்படின்னா, அப்போ இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் ஒரு மங்களாலாம் டல்னஸோட இல்லை, இந்திரியங்கள் நல்ல ஸ்பஷ்டமா தெளிவா பார்த்தீங்கன்னா ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு இந்திரிய விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்டா உள்ளபடி கிரகணம் பண்ணுது. ஒண்ணு, மனசு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாம தெளிவா இருக்கு. 2, மெமரி பார்த்தீங்க அப்படின்னா எதை நினைச்சாலும் நேற்று என்ன பண்ணோம் உடனே இம்மிடியட்டா ஞாபகத்துக்கு வர்றது.
இந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகம் என்ன, சுவாமி என்ன சொன்னார் அப்படின்றது உடனே நினைவுக்கு வர்றது. இது சித்தம். அதுக்கப்புறம் அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கிற அகங்காரம். அதே மாதிரி புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அறிதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி அறிதல். இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அஸ்மின்னு தேகே, இந்த தேகத்துல பிரகாச உபஜாயத்தை, பிரகாசம் எல்லா துவாரங்களிலும் நல்லா உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், யதா ததா, எப்பொழுது இந்த விதமாகுதோ அந்த சமயத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஞானம் வித்யாது விவ்ருதம் சத்வமித்யுத, நல்ல சத்துவ குணமானது மேலோங்கி இருக்கு, அதனாலதான் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பஷ்டமா தெளிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 12th சொல்றாரு, 12வது ஸ்லோகத்துல, லோப பிரவருத்திராரம்பக கர்மணாம் அசமக ஸ்பிருகா ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவ்ருதே பரதர்ஷப. ரஜோகுணம் மேலோங்கும் போது என்னாகும், ரஜசி ஏதானி விவ்ருதே. ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா துவாரங்களிலும் மேலோங்கி இருக்கும் போது என்னெல்லாம் உண்டாகும், லோபம். லோபம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, பேராசை, மற்றவங்க பொருளை அபகரிச்சுக்கணுன்ற ஆசை வரும். எனக்கு உரிமை இல்லாத வஸ்துக்கள்ல எனக்கு வந்து ஒரு ஆசை உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட விளைவா என்னோட வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்று உண்டாகும், கஞ்சத்தனம் வரும், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி நம்ம பொருட்கள் மேல வரும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவிற்த்தி ஆகும். பிரவருத்தின்னு என்ன அர்த்தம், கையை காலை சும்மா வச்சுக்கிட்டு இல்லாம எதையாவது அசைச்சுக்கிட்டே இருப்போம், எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கருமனாம் ஆரம்பக, எதையாவது ஒரு கருமத்தை ஆசை வயப்பட்டு அந்த கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஆசைப்பட்டதை அடையணும்ல, அதுக்கு ஒரு கர்மா நடக்கும், கர்மா நடந்துகிட்டே இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தமும் இந்திரியங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா அசமக, எந்த ஒரு ஸ்டெபிலிட்டியும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிருகா, அல்பமான சின்ன நார்மலான ஆசைகள் எல்லாம், காஃபி குடிக்கலாம், பூரி சாப்பிடலாம், ஒரு நல்ல மியூசிக் கேட்கலாம், ஒரு நல்ல டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இயல்பா நமக்கு இந்திரிய விஷயங்கள்ல போகங்கள் என்ன இருக்கோ அந்த ஆசைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா அது ரஜோகுணத்தோடது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுல இந்திரியங்கள்ல ரஜோகுணம் நல்லா வளர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தமஸ் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா 13வது ஸ்லோகத்துல சொல்றார், அப்பிரகாஷோ அபிருவருத்திஷ்ச பிரமாதோ மோகயேவச தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே குரு நந்தன. இந்த தமஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி சித்தம் எல்லாத்துலயும் மேலோங்கி வளர்ந்து நிக்குது அப்படின்னா அப்ப என்ன ஆகும், எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பல்பு வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்ஸா இருந்தா என்ன ஆகும், நல்ல ஒயிட் கலர்ல பிரைட்டா இருந்துச்சுன்னா சத்துவகுணம். அதே மங்களா 20 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா மினுக்கு 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 மினுக்குன்னு எதையும் படிக்க முடியாது, எதையும் கேட்டாலும் சரியா புரியாது, மனசு கன்ஃபியூஸ்டா இருக்கும். இது மாதிரி எல்லா துவாரங்களிலும் என்னாகும், அப்பிரகாஷோ, பிரகாசம் இல்லாம போயிடும், ஒரு டல்னஸ் வந்துடும் இந்திரியங்கள் மனசு எல்லாத்துலயும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்த மாத்திரத்துல எந்த காரியத்தையும் பண்றதுக்கு தோணாது, சும்மாவே அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா படுத்து கிடந்தா நல்லா இருக்கும்னு தோணும், அப்படியே உட்கார்ந்தே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அப்பிரவிற்த்தி, பிரவிற்த்தியில ஈடுபடுதல் இருக்காது, செயலின்மை நடந்துரும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்னது, செயலின்மை வந்துருச்சு அப்படின்னா கர்மம் பண்ண முடியல அப்படின்னா பிரமாதம், நம்மளுடைய டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போட ஆரம்பிப்போம், நம்ம டியூட்டியை பண்ணாம போயிடுவோம், கர்த்தவிய அபாவம் நடந்துரும். அதுக்கு பேர் வந்து பிரமாதம்னு பேரு. கூடவே என்ன இருக்கும், கர்த்தவியத்தை விட 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 இந்த மோகம் அதிகமாகும் போது மோக ஏவச்ச மயக்கம் வந்துடும். இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி பிரிச்சு தெரியாம தப்பு தப்பா புரிஞ்சுப்போம் எல்லாத்தையும். கூட இருக்கிறவங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது, நம்மளையும் புரிஞ்சுக்க முடியாது, எந்த அறிவும் புரியாது, எல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடும். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேலோங்கி வரும்போது இந்த சின்னங்களானது இருக்கும். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் ஒரு அவதாரிக்கா எழுதுறார், மரணத்வாரேன அபி யத்பலம் பிராப்யதே. நம்ம மரணிக்கிற காலத்துல கூட இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல நமக்கு நடந்துகிட்டே இருக்கும்.
அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இதாயாச்சு, பிராரப்தம் கிடைச்சி போச்சு, நம்ம ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம், இதாயிட்டோம். பிளான் ஏ பிளான் பின்னு 2 வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஒன்று குணாதீத்தனா குணத்தை தாண்டி போயிடணும், இல்லை அப்படின்னா மரண காலத்தில் வந்து பிளான் பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். 8th சாப்டரில் சொன்ன மாதிரி. என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இங்கேயும் சொல்றார். மரண காலத்திலும் கூட மரணத்வாரேனபி யத்பலம் பிராப்பியதே, மரணத்து மூலமா நீங்க அடுத்த ஜென்மத்தை பிராப்தி பண்றீங்கல்ல, அதான் கர்ம பலன்னு பேரு. அந்த கர்ம பலனும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கராக ஹேத்துக்கம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல சங்கம் உண்டாயிருக்கோ, மரண காலத்துல நீங்க எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலமா இருக்கா, சாந்தமா இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இல்லாம போயிடுச்சா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜஸ் குணம், தமோ குணம், சத்துவ குணத்துல சங்கம் உண்டாயிருக்கான்னு பார்த்து தான் கவுனம் ஏவ இது தரிசயனாக. அப்போ உங்களுக்கு மரண காலம் உண்டாகி அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது கூட இந்த குணத்தினுக்கு அதீனமா இருந்துகிட்டு தான் உண்டாகிறது. கவுனம்னா குணத்தோட காரியம்தான். அப்ப அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மந்திரங்களை ஓங்காரத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் கேட்கறதுலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கேட்டால் கூட போதுமானது. அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும். இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணத்துக்கு போயிடும், ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்துருவாங்க, தமோ குணத்துக்கு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சத்துவ குணத்தில் ஒரு 60 வயசுக்கு மேலே பெயின் கில்லரே எடுக்கக்கூடாது, வச்சுக்கணும். எந்த ஆன்டிபயோட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும், அனுபவிப்போம் அப்படின்னு. எது நடந்தாலும் அனுபவிக்கும் போது உயிர்ப்போட இருப்போம்ல, ஸ்புரணத்தோட இருப்போம்ல. அப்படி உயிர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலியோட இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்புரணத்தோட இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புனிதமான மந்திரங்கள், நல்ல பவித்திரமான மந்திரங்கள் என்ன பண்ணணும், ஓங்காரத்தையோ நமசிவாயோ, ஓம் நமோ நாராயணாயோ, ஓம் நமோ வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது மாதிரி காயத்ரி, இது மாதிரி பவித்திரமான மந்திரங்களை சதா காலமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை தான் இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மரண காலத்தின் அடைஞ்சி அது மூலமாக அடுத்த பிறவி அடையிறதும் கூட நம்ம எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்றுதல் வச்சுருக்கோம், எந்த குணத்தோட பற்றுதல் வச்சுருக்கோம், நமக்கு எதில் ராகம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்மம் கிடைக்கின்றதுன்றதை காட்டுறதுக்காக 14வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. யதா சத்வே பிரவருத்தே தூ பிரளயம் யாதி தேகபிருத், யதா சத்வே பிரவருத்தே தூ பிரளயம் யாதி தேகபிருத், ததோத்தமவிதாம் லோகான், ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே, அமலான் பிரதிபத்யதே, யதா சத்வே பிரவருத்தே தூ பிரளயம் யாதி தேகபிருத், ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. யதா சத்வே பிரவருத்தே, தூ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2 குணங்களையும் விளக்குவதற்காக தூ. ஆனால், தூனா ஆனால், ஆனால் என்ன அர்த்தம், ஒரு ஆளுகிட்ட தேகபிருத்து, தேகத்தில் அபிமானத்தை உடைய இந்த ஜீவனுக்கு, ஜீவாத்மா நான் தேகம் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கிறவன், அவனுக்கு பேர் தேகபிருத்து, தேகத்தை தாங்கியவன். இந்த தேகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, எப்பொழுது யதா எப்பொழுது சத்துவே பிரவருத்தே, நல்ல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் போது, பிரளயம் யாதி, பிரளயம்னு சொல்லக்கூடிய மரணத்தை அடைகின்றானோ. அப்ப மரண காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சத்துவ குணம் மேலோங்கி ஒருத்தர் மரணத்தை அடைந்தால், ததா அப்பொழுது, உத்தமவிதாம் லோகான், ரொம்ப உத்தமமான ஜீவர்கள் வாசம் பண்ணக்கூடிய என்ன லோகங்கள் அப்படின்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்வ மக ஜன தப சத்தியம் அப்படின்னு 4 லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு.
அந்த தேவலோகங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தமமான தத்துவங்களை அறிந்தவர்கள் சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சமாதி அபியாசம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 24 தத்துவங்கள் சொன்னோம்ல, இந்த 24 தத்துவங்கள்ல பிரதான தத்துவமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம், அவ்வியக்தத்திலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து 5 ஞானேந்திரியம் மனசு, அப்புறம் 5 கருமேந்திரியம், அதுக்கப்புறம் தான் பஞ்சபூதங்கள். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபியாசத்து மூலமா நல்ல மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசையாம ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுங்க. பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணுத்துல, இல்லைன்னா கர்மேந்திரியத்துல, இல்லை ஞானேந்திரியத்துல, இல்லை மனசுல, இல்லை அப்படின்னா புத்தி தத்துவத்துல, இல்லை அகங்கார தத்துவத்துல, இல்லை அவ்வியக்தத்துல, இதுல ஏதாவது ஒரு தத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி, அதுக்காக தான் நமக்கு யோக சாஸ்திரத்தை படிச்சு வச்சிருக்கோம். நம்ம சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது நிறைய சமாதி அபியாசங்கள் இருக்கு. சதா ஒரே தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இது மாதிரி தத்துவத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, மேல இருக்கக்கூடிய பரலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைகிறார்கள். சொர்க்கமும் சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்களையும் அடைகிறார்கள். உத்தம விதாம் அப்படின்னா உத்தமமா தத்துவத்தை அறிந்தவர்கள், சமாதியில் அறிந்தவர்கள். அவங்க வாசம் பண்ணக்கூடிய லோகான், அந்த லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டது எந்த லோகங்கள் அப்படின்னா நிர்மலான், அமலான் அப்படின்னு பேரு, மலங்களற்ற அந்த லோகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மலங்கள்லாம் இருக்காது. ரொம்ப விசுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமானவர்கள் அங்க இருப்பாங்க. ரஜோகுண தமோகுணங்கள் அப்படின்ற மலங்கள் அங்க அதிகம் இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த மலங்களற்ற சத்துவகுண லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபத்தியதே அடைகின்றான். அப்ப இங்க நம்ம இறக்கும் போது நல்ல சத்துவகுணம் மேலோங்கி இறந்தோம் அப்படின்னா நல்ல உத்தமமான லோகங்களை அடையலாம். இதான் வந்து கன்க்ளூஷன். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்றார், யதா எப்பொழுது சத்வே பிரவருத்தே, சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி நல்லா வளர்ந்து இருக்கும் போது, உத்பூதே சொல்லிட்டார் மேலோங்கி இருக்கு. சத்துவகுணம் நல்ல மரண காலத்துல நல்ல மேலோங்கி இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல பிரளயம் யாத்தின்னு அர்த்தம், மரணம் பிரதிபத்தியதே, ஒருத்தன் மரணத்தை அடைகின்றான் என்றால் அப்ப யாரு மரணத்தை அடைகிறது, யாரு தேகபிருத்து. இன்னும் அஜ்ஞானி தான், இன்னும் ஞானிலாம் இல்லை, குணாதீத்தன்லாம் இல்லை. அப்ப அஜ்ஞானியா இருக்கிறவன், இந்த தேகத்துல நான்ற அபிமானத்தை உடையவன் மரணத்தை அடைகிறான் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேகபிருத்துன்னு அர்த்தம் ஜீவாத்மா, ஆத்மான்னு போட்டாச்சு. ததா அப்பொழுது அவன் இறந்து போறவன் எங்க போவான், உத்தமவிதாம். உத்தமவிதாம் அப்படின்னும் போது உத்தமர்கள் வாசம் பண்ணக்கூடிய, உத்தமர்கள்னா யார் சுவாமி அப்படின்னா மகதாதி தத்துவ விதாம்னு போட்டார். மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், இல்லை ஞானேந்திரியம் 5, இல்லை கருமேந்திரியம் 5, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மனசு, இல்லை பஞ்சபூதங்கள், இதுல எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு அபியாசத்தை வச்சுக்கிறது. இதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் வைக்கிறதுன்றதுல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். இந்த கிருஷ்ண விக்கிரகம் என்னது, பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவமா இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விக்கிரகத்திலேயே மனசுக்குள்ளாரே இருந்துட்டு அதுலயே உயிர் போகுதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும், அது மயமா ஆயிடுறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை நினைத்து கொண்டு நம்ம இந்த தேகத்தை விடுறோமோ அதையே அடைவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர்ல ஒரு நியமம் கொடுத்துருக்கு. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமை வைத்தி கவுந்தேய நாஸ்தி அத்திர சம்சயா. எவனவன் எதை நினைத்து கொண்டு இந்த தேகத்தை தியாகம் செய்கின்றாவனோ அதையதை அடைவதற்காக அவன் ஆங்காங்கு பிறக்கின்றான். ரொம்ப தெளிவா இருக்கு. 8:6 அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. 8:6 ரொம்ப தெளிவா சொல்லுது. எதை நினைத்து கொண்டு ஒருத்தன் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுறானோ அதை அடைகிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் ஆங்காங்கு பிறக்கின்றான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் மேலோங்கி வந்து பாத்தீங்கன்னா அப்ப திவ்யமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆசை வரும். ஞானத்திலையும் சுகத்திலையும் ஆசை வரும்.
அது மாதிரி இந்த தேகத்தை விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், உத்தமமான அந்த ஜீவர்கள் இருக்கக்கூடிய லோக்கங்களை என்ன பண்றான் அப்படின்னா இது ஏதத்து லோகான், அந்த லோக்கங்கள் எப்படிப்பட்டது, அமலான், மலரகித்தான், எந்த ஒரு அழுக்கும் இருக்காது, பொல்யூஷன் இருக்காது. இங்க இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் நம்ம சுத்தி சுத்தி எங்க போனாலும் அதுதான் இருக்கு. ஒரே உபத்திரவம் கொடுத்துட்டு இருக்கு எல்லா மனிதர்களும். ரோடா இருக்கு, உள்ள இறங்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், தெருவுக்குள்ளார இறங்கணும் அப்படின்னா போச்சு பாருங்க, குரங்கு கத்திக்கிட்டு இருக்கு. ஒரே ரஜோகுணத்தோட காலையிலேயே குரங்கு பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க, எங்க பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் சமாதானம் இல்லாம இருக்கு, மன அமைதியே இல்லை. ஆனா மேல இருக்கிற அந்த உத்தம லோகங்கள் அது மாதிரி இல்ல, சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடியவைகள், அந்த லோகங்களை பிரதிபத்தியத்தே, பிரதிபத்தியத்தை என்ன அர்த்தம், பிராப்னோதி இத்தியத்தை அடைகின்றான். அது மாதிரி உயர்ந்த லோக்கங்களை சத்துவகுண மேலோங்கி இருக்கும்போது உயிரை விட்டவர்கள் அந்த லோக்கங்களை அடைகின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முண்டக்கத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான முண்டக்கம் 3-2-2ன்னு ஒன்று போட்டுங்க. 3-2-2 காமான் யஹ் காமயதே மன்யமானஹ ச காமபிரஜாயதே தத்ர தத்ர ஒரு நியமம் வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமான்ய காமயதே மன்யமானக, ஒருத்தன் எதனை ஆசைப்பட்டு இந்த தேகத்தை விடுறானோ, அப்ப பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு விடுறான் அப்படின்னா அந்த ஆசையை அடையறதுக்காக ச காமபிரஜாயதே தத்ர தத்ர, அந்தந்த காமங்களை அடைவதற்காக என்ன பண்றான் அப்படின்னா அதையே அந்த லோகத்தை அடைந்து அந்தந்த விஷயத்தை அடைகின்றான். ஜடபரதரோட கதை நமக்கு ஞாபகம் இருக்கு. நான் என்னைக்காவது பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீட்டெயில நான் சொல்றேன். முந்தின பிறவி எப்படி இருந்துச்சு, அடுத்த அந்த ஜடபரதரோட பிறவி என்ன, அடுத்த பிறவி என்ன, இதெல்லாம் பாகவதத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடைசி காலத்துல இருக்கிற தாட் ரொம்ப முக்கியம். அதான் பிளான் பி நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா. அதனால்தான் கீதால பாத்தீங்கன்னா 8th சாப்டர்ல சொல்லும் போதே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, ஒரு அருமையா சொல்றார். கடைசி தாட்டு தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்க கூடியது. அப்ப அடுத்த தாட்டு பாத்தீங்கன்னா ரஜோ குணத்துல பாத்தீங்கன்னா எதையாவது நினைச்சிடக்கூடாது, தமோ குணத்துல தூங்கி போயிடக்கூடாது, ட்ரௌசினஸ்னால பாத்தீங்கன்னா மயக்கத்துல போயிடக்கூடாது, கான்சியஸ்னஸ் இல்லாம. அப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை பாத்தீங்க அப்படின்னா சதா ஓங்கார அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச 8-7 அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சதா கடைசி தாட்டுக்காக தான் என்ன பண்ணணும், இப்போ ஓங்காரத்தை ஆரம்பிச்சிடணும். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எப்ரயாதி தெஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் 8-13 8-8 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 8வது சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப கீதால ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்ற ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் என்ற ஏகாட்சரமே பிரம்மம். என்ன யார் பாத்தீங்கன்னா வியாகரன் மாமனுஸ்மரன், பகவானையே நினைச்சுக்கிட்டு ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இந்த ஓங்காரத்தையே உச்சாரையன், வியாகரன் அப்படின்னா உச்சாரையன், உச்சரிச்சுக்கிட்டே ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே சுவாமியை நினைச்சுக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை ஒருத்தன் விடுறான் அப்படின்னா சயாதி பரமாம் கதிம், அவன் மேலான கதியை அடைகின்றான். உத்தம லோகத்துல இருக்கவங்க பிரம்மலோகத்து வரைக்கும் போறான், சாயுஜ்ய பதவியை அடைகிறான், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லை உச்சபட்சம். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நிறைய தத்துவங்கள் இருக்குல்ல, 24 தத்துவத்துல எந்த தத்துவத்தை நினைச்சு நம்ம பாத்தீங்கன்னா உயிரை விடுறோமோ, மனசை நிப்பாட்டுறோமோ, அதெல்லாம் சத்துவ குணம் தான். அதை பெஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு வேற வேற தத்துவத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு, அதை காட்டிலும் உத்தமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8th சாப்டர்ல பாத்தீங்கன்னா பகவத்கீதையில நல்லா கிளியரா சொல்லியிருக்காரு, ஓங்காரத்தை நினைச்சுக்கிட்டே உயிரை விடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான் பிரம்மம். ஓங்காரத்தையே சதா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காயத்ரி, அதுக்கப்புறம் ஓம் நம சிவாய, அதுக்கப்புறம் பிரணவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் என்ன காரியம் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய சத்துவ குணத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அப்ப சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா மரண காலத்துல நம்ம உயிரை விடுறோம் அப்படின்னா உத்தமமான லோகங்களை பிராப்தி பண்ணலாம் சொல்லியாச்சு.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது, இதுக்கு ஒரு நியமம் வச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்கு. இந்த ஜென்மத்தை விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தை அடையறதுக்கு என்ன சுவாமி கைட்லைன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன கர்மா பண்ணியிருக்கீங்களோ, என்ன விஷயத்தை அதிகமா உபாசிச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாதிரி அடுத்த ஜென்மமானது நமக்கு ஒருத்தருக்கு பிராப்தியாகும். அப்போ புண்ணியமான கருமங்களையே ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே போறார் அப்படின்னா நல்ல புண்ணியம் மேல இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா உபாசனை, யதா கர்ம யதா ஸ்ருதம், ஸ்ருதம்னா உபாசனா. நம்ம பண்ண உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல விஷயத்துல ஈஸ்வர விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி லோக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிராப்தி பண்றான். அது கெட்ட விஷயமா இருக்கட்டும் நல்ல விஷயமா இருக்கட்டும், அவனவன் எதை எதை நினைக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி தான் மரண காலத்துல நினைவுக்கு வரும். அந்த நினைவுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மமானது உண்டாகும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, ரஜசி பிரளயம் கத்வா, ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே, கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி, ததா பிரலீனஸ்தமசி மூఢயோனிஷு ஜாயதே, மூఢயோனிஷு ஜாயதே. ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூఢயோனிஷு ஜாயதே. ரஜசி பிரளயம் கத்வா, யாருக்காவது பிரளய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண காலத்துல ஒரே சஞ்சலம், எல்லா இந்திரியங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாந்தம் இல்லாம சஞ்சலிக்குது. நம்ம பார்த்தோம்ல, ஒரே பேராசை, ஐயோ என் பேரை என்ன பண்ணுவானோ, கல்யாணத்தை பார்க்காம போறேன்னு, என் பேரனோட கல்யாணத்தை, என் பையனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு, ஜாப் ரொம்ப கொஞ்சம் அன்செட்டில்டா இருக்கு, ஐயோ அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வருமா இல்லையான்னு தெரியல, ஐயோ என் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்துருக்கேனே அதெல்லாம் வசூல் ஆகலையே, இவன்ட்டு இத்தனை லட்சம் இருக்குது, அவன்கிட்ட அத்தனை லட்சம் இருக்குது, என்ன பண்ணுறது, இதை வாங்கலாமல் இப்படி போகிறேனே, பையனுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இவன் என்னோட இந்த நம்பர்லாம் தெரியுமா தெரில, எல்லாத்துக்கும் வந்து பேங்க் லாக்கர் நம்பர்லேருந்து எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாம் வச்சுருக்கோம், இதெல்லாம் கொடுத்துமா இல்லையான்னு தெரியல, எந்தெந்த இடத்துல என்னென்ன பணம் வச்சோம், யார்கிட்ட என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ள போச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆயிடும், மனசு ஒரே சஞ்சலம் ஆயிடும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் சொல்றது, ஒரு 60 வயசு செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சு விட்ருங்க. கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரண காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுதுறது, அந்த கடைசி காலத்துல போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும். சம்பிரதி கர்மா அப்படின்னு ஒரு கர்மா இதுல வந்து பிரகதாரண்யக்கத்துல ஒரு கர்மா சொல்லுது, சம்பிரதி கர்மா அப்படின்னு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா புள்ளைய கூப்பிட்டு என்ன பண்றாரா, துவம் பிரம்ம துவம் யஜ்ஞா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, வைதிக மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்தம் கொடுக்கறதுன்னு கையில வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை வச்சுக்கிட்டு, இனி என்னோட ரெப்ரசன்டேட்டிவா நீதான் என்னோட பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் பண்ண போற, கல்யாணம் காது குத்துல இருந்து நீதான் எல்லாத்துக்கும் போகணும், என் சார்பா நீ எல்லா விஷயத்துக்கும் நீதான் என் ரெப்ரசன்டேட்டிவ், இனிமே நான் இல்லை அப்படின்னு பவர் ஆஃப் அட்டர்னியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வைதிகத்திலேயே சொல்லியிருக்கு, பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சைனிங் வேலையெல்லாம் எதுவும் இல்லை. கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கைரேகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையும். இவர் வந்து பிரஜையே இல்லாம இருப்பார். ஐயோ இவன் பாவி பாவி பாவின்னு உள்ளுக்குள்ளார துடிக்கும், வெளியில எதுவும் பண்ண முடியாது நம்மளால, நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனசு வந்து சஞ்சலம் ஆயிடும் நமக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா செட்டில்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். ஏன்னா உயிரோட இருக்கும் போதே தெரிஞ்சிடல, யாராவது சண்டை போடுறான், எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, எனக்கு இது கொடுத்தாரு அது கொடுக்குறாரு அப்படின்னு. அப்பவே நம்ம உயிரோட இருக்கும் போது என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மரண காலத்துல சஞ்சலம் ஆயிடும், உங்களுக்கு நிறைவேறாத நிறைய விஷயங்களை வச்சிருப்போம். அப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், ரஜோகுணம் வந்துடக்கூடாது. ஒருவேளை ரஜோகுணம் வந்துச்சுன்னா என்ன,
ஒரே சண்டையும் சச்சரவும் மனசாந்தி இல்லாம ஒரே ராகத்திலையும் குரோதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது ரஜசி பிரளயம் கத்வா, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் போது மரணத்தை அடைந்து, மரணத்தை அடைஞ்சதுனால என்ன ஆவான் அப்படின்னு கேட்டா கர்ம சங்கிஷு ஜாயதே. என்ன கர்ம சங்கிசு அப்படின்னா கர்ம பிரதானமா ரஜோகுண பிரதானமா இருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியில் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சண்டையும் சச்சரவுமா இருக்கிற குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல பிறக்கும் போதே சண்டையா இருக்கும். இவன் பிறக்கிற நேரமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சித்தப்பாவும் பெரியப்பாவும் மாமாவும் மச்சானும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு கிடப்பான். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும். அது மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் பார்த்துட்டு இருக்கோமே, சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் இருக்கு. அப்ப அது மாதிரி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமத்தில் பற்றுதல் உடையவர்களுடைய குடும்பத்தில் இவன் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கின்றான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ததா அது போலவே தமசி பிரலீனஹா, யார் வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம் மேலோங்கி இருக்கும் போது, தமோகுணம்னு என்ன அர்த்தம்? மயக்கம், மோகம், பிரமாதம், பண்ண வேண்டிய கர்மத்தை விட்டுடுறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துக்கு போயிடுறது. நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து அப்பா நல்லா நிம்மதியா இருக்கட்டும் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கறது, ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கறது, அனாயாசேன மரணம் சம்பவிக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அனாயாச மரணம் அப்படின்னா பிரஜையே இல்லாம போயிடுறது அப்படின்னு. பிரஜையே இல்லாம தான் என்ன ஆனோ எப்படி மரணம் சம்பவிக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே தூக்கத்திலேயே அதிகமான ஆன்டிபயோட்டிக் எடுத்து நான் பார்த்துருக்கேன். நிறைய சாதுக்களும் அது மாதிரி தான் போறாங்க. உடம்பெல்லாம் கருத்து போயிடும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கொடுத்து கொடுத்து. ஏன்பா நிப்பாட்டுங்கப்பா, போதும்பா. ரமண பகவான் மாதிரி வந்து ஒரு ஒரு ஆதர்ஷமா வச்சுக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்துக்குங்க நல்லா. இப்பவே ஒரு டைமுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அவசியனா மட்டும்தான் பெயின் கில்லர் எடுக்கணும், அவசியனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், காரியம் இல்லை. அப்ப காரியம் இல்லை அப்படின்னா எதுக்கு ஆன்டிபயோட்டிக்? அது பாட்டு குணமாகட்டும், நான் அனுபவிக்கிறேன். பிராரப்தம் தூ இக புஜ்யதாம். நல்ல பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண கர்மா நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்புரணம் இருக்கா? வலியை அனுபவிப்பீங்க. சுகத்தையும் வலியையும் வலியின்மையையும் எல்லாத்தையும் பார்க்குற ஹேபிட் உங்களுக்கு வரணும். ஆனா நீங்க ட்ரௌசினஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா, மயக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்னால என்ன ஆயிடும்? மயக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சுது அப்படின்னா தமசி பிரலீனஹா. நல்ல தமஸ் இருக்கும் போது அந்த சமயத்துல ஒருத்தன் இந்த தேகத்தை விட்டான் அப்படின்னா மூடயோனிஷு ஜாயதே. மூடயோனிஷு அப்படின்னா அறிவில்லாத வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகளா அனிமல்ஸா பிறக்கிறது, இல்ல அப்படின்னா மரஞ்செடி கொடியா பிறக்கிறது, இல்ல கல்லு மண்ணா. ஏன்னா இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கு. சில பேர் பிரஜா இருக்கும், ஆனா மோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் இவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேனே அப்படின்னு ஒரு மோகத்துல என் குழந்தைய விட்டு பிரிகிறேன், என் பேர குழந்தைங்களை விட்டு போறேன், என் மனைவியை விட்டுட்டு போறேன், ஐயோ நான் போறேனே அப்படின்னு ரொம்ப மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசா பாஷ சதைர் பத்தக, நிறைய ஆசா பாஷங்களால வந்து பாத்தீங்கன்னா கட்டுண்டு மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிறவி. இல்ல கான்சியஸ்னஸ் தப்பி வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இல்லாம போச்சுன்னா அதுக்கு ஒரு பிறவி. இதுலயே தாரதமியம் இருக்கு. அந்தந்த தமசுலயே பலவிதங்கள் இருக்கு மயக்கத்துல. அதுக்கு ஏத்த மாதிரி கல்லா மண்ணா, இல்ல செடியா கொடியா, இல்ல புழுவா பூச்சியா, இல்ல வந்து குரங்கா நாயா பன்னியா யானையா, இல்ல அனிமல்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைல்டு அனிமல்ஸா, சிங்கம் புலி மாதிரியான அனிமல்ஸா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூட யோனிஷு, முட்டாள்கள் இருக்கக்கூடிய அறிவில்லாத வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற யோனிகளில் இவன் பிறக்கின்றான் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து சின்ன பாஷ்யம். ரஜசி குணே விவருத்தே பிரளயம் யாதி. நல்ல ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் போது பிரளயம்னு சொல்லக்கூடிய மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்வா அடைந்து, பிராப்ய கர்ம சங்கிஷு. கர்ம சங்கிஷுன்னு அர்த்தம் கர்ம ஆசக்தி யுக்தேஷு, கர்மத்திலேயே பற்றுதல் இருக்கிற மனிதர்கள் வாசம் பண்ற குடும்பத்துல குலத்துல. நிறைய பாத்தீங்கன்னா ஒர்க்காலிக்கா இருப்பாங்க, காலையில இருந்து வேலை 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 வேலைன்னு இருப்பாங்க. எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், பணத்தை உற்பத்தி பண்ணணும், பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காரக்கூடாது. சாந்தமா உட்காந்து ஓம் நம சிவாய சொல்ல முடியாது, சாந்தமா உட்காந்து ஓம் நமோ நாராயண சொல்ல முடியாது. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரன்னு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இப்ப இப்படிதான் ஆகி போயிடுச்சு. தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரபரன்னு இருக்காங்க,
காலையில் எந்திரிச்சோன்னு சாந்தமா இருங்க அப்படின்னா சாந்தமாவே காலையில யாருக்கும் இல்லை. எவ்வளோ பெரிய பீரியடு நமக்கு வந்து பகவான் டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் அற்புதம். பகவான் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பிரம்மலோகத்தோட சமயத்தை நமக்கு காலையில் கொடுக்குறார். நம்ம அனுபவிக்கிறது இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக காரியம் பண்ணுறோம். எதுக்கு காரியம் பண்ணுறோம்? அப்படியே சும்மா மெதுவாக மனசை பார்த்து ஒரு ஜபத்தை பண்ணி ஒரு பிராணாயாமத்தை பண்ணி சாந்தமாக ஆரம்பிக்க வேணாமா? காலையிலேயே வேகமாக ஆரம்பிச்சா எல்லாம் உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தில் பற்றுதல் உடைய மனிதர்களிடத்தில் மனுஷேஷு ஜாயத்தே பிறக்கின்றான். அப்ப இவனும் பிறக்கும் போதே அப்படி பிறக்கிறானா என்ன ஆகும்? அப்பா அம்மா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்கன்னா இவனும் வந்து பாத்தீங்கன்னா பரபரன்னு இருந்து கர்மத்துல பற்றுதலோட பிறந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி டிராவல் நடந்து அடுத்த ஜென்மம் அதே மாதிரி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது தத்வத் ஏவ, அது போலவே தமசி பிரலீனே மிருத்தக தமசி, நல்ல தமோ குணம் மேலோங்கி விவருதே, நல்ல தமோ குணம் மேலோங்கி இருக்கும் போது ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படின்னா என்ன ஆகிறான்? மூட யோனிஷு, முட்டாள்கள் யோனி, மூடத்தனமான யோனிகள்னா என்ன அர்த்தம்? பஸ்வாதி யோனிஷு, அனிமல்ஸ் எல்லாம் பிறக்கிற யோனி. அனிமல்ஸ்ல விதவிதமா இருக்குல்ல. அனிமல்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமோ குணத்துக்கு ஏத்த மாதிரி பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா தமசு தான், ஆனா தமசுலயும் ஒரு சத்துவ குணம் இருக்குல்ல. யானை வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் தான், ஆனாலும் அதுட்ட ஒரு சத்துவ குணம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸா இருந்தாலும் சத்துவ குணத்தோட இருக்கு. நிறைய ஜீவராசிகள் ரொம்ப அனிமல்ஸா பிறந்து வந்து என்னது தமசுல ரஜஸோட ரொம்ப என்ன இருக்கு பீஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன அக்ரஸிவா இருந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் காயப்படுத்துற சிங்கம் புலி மாதிரி. சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை, இது மாதிரி எருமாடு மாதிரி அப்படியே இருக்கும் தமசுல தமசு. அது இல்லாம இன்னும் மோசம் வந்து கல்லு மண்ணு, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது, கல்லா மண்ணா பிறந்துடுறது. இது மாதிரி மூட யோனிகளில் வந்து பாத்தீங்கன்னா தமசுல இருக்கிறவன் உயிர் போய் விடுகின்றது, அவன் தமோ யோனிகளை அடைகின்றான். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 16வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பண்ற ஆச்சாரிய. அதீத ஸ்லோகார்த்தஸ்ய ஏவ சங்கேபக உச்சியது. இப்ப கடந்து போன 14, 15 இந்த 2 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னமோ 3 குணத்திலிருந்து உயிரை விட்டா 3 விதமான யோனிகளை அடையிறோம் அப்படின்னு சொன்னோம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்துல சுருக்கமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். கன்க்ளூஷனா ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். 16வது ஸ்லோகம். கர்மண சுகிருதஸ்யாகுஹு கர்மண சுஹுர்தஸ்யாகுஹு சாத்விகம் நிர்மலம் பலம் சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசஃ பலம் அஜ்ஞானம் தமசஃ பலம் கர்மண சுகிருதஸ்யாகுஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசஃ பலம். ரொம்ப கிளியரா எழுதுற. சுகிருதஸ்ய கர்மணக, சுகிருதஸ்ய கர்மணக, சுகிருத்தம் அப்படின்னா புண்ணியம். புண்ணிய பலன், புண்ணிய கர்மத்தோட பலன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்விகமானது. சுகிருதஸ்ய கர்மணக பலம், சுகிருத்தம்னு சொல்லக்கூடிய புண்ணிய கர்மங்களோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்விகம் ஆகுஹு, சாத்விகம் என்று சொல்கிறார்கள். அப்ப எவ்வளோ முடியுமோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்துல காலையில எந்திரிச்சதுல இருந்து வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? காயா வாச்சா மனசா, இந்த உடம்புனாலையும் இந்த மனசுனாலையும் இந்த வாக்குனாலையும் சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? தூங்குற காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மாவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த புண்ணிய கர்மங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதோட பலன் என்னது? சாத்விகம். அது என்ன பண்ணும்? நிர்மலம், நல்ல நிர்மலமான உத்தமமான லோக்கங்களை அடைவதற்கு நமக்கு காரணமாக ஆகிவிடும்.
அப்ப சத்துவகுணம் உள்ளவர்கள் உத்தமமான மனிதர்கள் இருக்கக்கூடிய தேவலோகங்களை பரலோகங்களை அடைந்து நல்ல சாந்தியோட ஜீவனம் அடுத்த பிறவி போகும். அங்கிருந்து அடுத்தடுத்த லிஃப்ட் ஆயிரல முடியும் நம்ம. அதே நேரத்துல ரஜசஸ்து பலம் து, ஆனால் ரஜோகுணத்தினுடைய பலன் துக்கம். அப்ப ரஜோகுணத்தோட காரியத்தை இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன அர்த்தம்? லிங்கம் பார்த்திருக்கோமா? என்ன பார்த்திருக்கோம்? ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் பார்த்திருக்கோம். பேராசையோடு சேர்ந்து வந்து எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் எதையாவது சும்மா இருக்காம எதையாவது காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை வேணும் அது வேணும்னு இந்திரிய போகங்களுக்கு விஷயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாகர மட்டும் நல்லவனா இருப்போம். இங்க நல்லவனை பத்தியே பேச்சு இல்லை. ஊர்ல ஏகப்பட்ட நல்லவன் இருக்கான், நம்மளோட ரொம்ப ரொம்ப நல்லவன்லாம் ஊர்ல இருக்கான். அதெல்லாம் பேச்சு இல்லை. அவன் என்ன குணத்தோட இருக்கான்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமா இருப்பான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் கெட்டது பண்ணாம இருப்பான், அவன் கெட்டு போயிடுவான். அதே மாதிரி ரஜோகுணியா இருப்பான், அவன் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கெட்டது பண்ணாத நல்லவனா இருப்பான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமா இருப்பான். அப்ப அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. அப்ப இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குணங்கள் தான் நம்மளுடைய பெர்த்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறதா இருக்கு அடுத்த பிறவிய. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் மேலோங்கி இருக்கோ அப்போ உயிர் போச்சு அப்படின்னா அதோட பலன் என்ன சுவாமி? நாள் ஃபுல்லா ஜீவனம் முடிகிற வரைக்கும் ரஜோகுண கர்மத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா துக்கம். பலம் என்னது? துக்கம் தான் பலம். துக்கம்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் இந்த மனுஷ ஜென்மத்துக்கு வருவோம். ஐயோ, நீங்க திருநெல்வேலி மதுரையை கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். திருச்சிக்கு மேலே போனீங்க அப்படின்னா, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, காலையில் தெருவில் வந்து சண்டை நடந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போது சண்டையில் தாங்க ஆரம்பிக்கும். இப்போவாது பரவாயில்ல, வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் தனித்தனியாக பைப்பு போட்டான். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு இருக்காது. காலையில் சண்டை ஆரம்பிக்கிறது எங்கன்னா பைப்பு குழாய் அடி சண்டையிலேருந்து ஆரம்பிக்கும். ஐயோ, முடிக்கிறது ராத்திரியெல்லாம் கூட அது மாதிரி நடக்கும். தண்ணி பிடிக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ காலையிலேயே தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியாக சாந்தமாக இருக்கவே இருக்காது. எங்கே மந்திர ஜபம் பண்ணுறது, எங்கே பிராணாயாமம் பண்ணுறது, எங்கே ஈஸ்வர ஜபம் ஈஸ்வர ஆராதனையெல்லாம் பண்ணுறது, தண்ணி பிடிக்கிறதுலேயே ஜீவனம் போயிடும். நம்ம அது மாதிரி ஒரு இடத்துல பிறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய பேர் குழந்தைங்களை பார்க்குறேன். ஐயோ, இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பாவம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாற்றி அமைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அப்பா அம்மாட்ட பிறந்தாச்சு, அந்த ஏரியாவில் பிறந்தாச்சு. ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரஜோகுணமும் தமோ குணமும் ஆம்பியன்ஸாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி குடும்பத்தில் பிறந்துட்டு நீங்கள் உத்தமமான சத்துவ குணத்தை அபியாசம் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தோட பிறக்கிறது, துக்க பிறவிகளில் பிறக்கிறது. இதுதான் ரஜசோட பலன். அதுக்கப்புறம் துக்கம். அஜ்ஞானம் தமச பலம். தமோ குணத்தோட பலன் என்னது? இப்போ இருக்கிற காலத்திலேயே நம்ம பண்ண வேண்டிய டியூட்டியை விட்டுட்டு வெறும் தூக்கத்திலையும் மோகத்திலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த பிறவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் தான் தமோ குணத்தினுடைய பலன். அஜ்ஞானம் என்னது? கல்லா மண்ணா பிறந்து எந்த அறிவும் இல்லாமல் இருப்போம். அப்படியே ஜீவராசியா பிறந்தாலும் ஓர் உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 அறிவு, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படின்னு ஏகப்பட்ட ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு சின்ன சின்ன நமக்கு கீழா இருக்கிற அறிவோட இருக்கு. விவேகம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா துக்க பிறவிகளா இருக்கும், அஜ்ஞானத்தோடு கூடியதா இருக்கும். அந்த பிறவிகளா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து விடுவோம். இதான் 3 பலன் சொல்லியாச்சு. பாஷித்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரிய சொல்றார், கருமனக சுகுர்த்தஸ்ய. சுகுர்த்தம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, சாத்விகஸ்ய கர்மனக. அப்போ என்ன பண்ணணும்? நாள் ஃபுல்லாக சாத்விக கர்மங்களையே செலக்ட் பண்ணி பண்ணணும். ரஜோகுணத்தை என்கரேஜ் பண்ணவே கூடாது. இதுக்கு என்ன பண்ணு சுவாமி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. காலையிலேருந்து வந்து ஒரு ப்ராக்டிஸ் வச்சுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமம் பண்ணுங்க. ஈவினிங்கில் ஒரு 10 பிராணாயாமம் பண்ணுங்க. முடிஞ்சால் மத்தியானம் பண்ணுறதா இருந்தால் மத்தியானம் ஒரு 10 பிராணாயாமம் பண்ணி விட்டுருங்க. இந்த பிராணாயாமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறோம், எரிச்சிடும்.
மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தப்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கரமாலை ஒன்று கையில் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசை கிராஸ் பண்ண எந்த ஒரு ஜாபுக்கெலாம் நான் போகணும் சாமி, நான் மோட்சத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னா ஒரு கரமாலையை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் அதான் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ தான் கரமாலையை நான் விட்டுருக்கேன். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லுவார், கரமாலை இல்லாதவன் சாதகன் இல்லை அப்படின்னு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கரமாலை 27 மணி உள்ளது கரமாலை இருக்குது. அடுத்த முறை யார் வந்தாலும் கொடுக்கணும்னு இருக்கேன். இப்போ பெரிய மாலை தான் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் சின்ன மாலையும் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே ஓம் 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 ஓம்னு உருட்டிக்கிட்டே இருங்க. மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓங்காரம் இல்லை காயத்ரி, ஏதாவது ஒரு மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுடணும் மனசை. ஒரு பிராணாயாமத்தை பண்ணிடணும். இந்த ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு கொடுத்துடணும். இதை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்துக்கும் ரஜோ குணத்துக்கும் போகவே போகாது. மனசு சத்துவ குணத்திலேயே வச்சிருக்கிறது. இங்க அதான் சொல்றாரு, சுக்ருதசிய பண்ற காரியமெல்லாம் இப்ப இந்த குணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய இச்சைகளும் சத்துவ குணமா, நீங்க பண்ற காரியங்களும் சத்துவ குணமான காரியமா இருக்கும், புண்ணிய கர்மாவா இருக்கும். அப்ப சுக்ருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் சாத்விகசிய கர்மனக இத்தியர்த்தக. சாத்விக கர்மத்தோட பலன் என்னது? ஆகு சொல்கிறார்கள். யாரு சொல்றா? சிஷ்டர்கள். சிஷ்டாகனா ரிஷிமார்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் ரிஷிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். இந்த புண்ணியமான கர்மத்தோட பலன் என்னது? சாத்விகம் ஏவ. சாத்விகம் தான் புண்ணியமான கர்மத்தோட பலன். சாத்விகம். சாத்விகம் என்ன அர்த்தம்? தேவதாதி பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். நிர்மலம் பலம் இது. நிர்மலமான பலன், பரலோகங்களை அடையக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சாத்விகம் மேலே கொண்டு போயிடும். அதுக்கடுத்து ரஜசகா தூ பலம் துக்கம். ரஜோகுணத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம். என்னது? ராஜசஸ்ய கர்மனக இத்தியர்த்தக. ரஜோகுண கர்மமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா மரண காலத்திலையும் ரஜோகுணமாக ஆயிடும். ரஜோகுணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரஜோகுணத்திலேயே இறந்து போனான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ரஜோகுணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் பிறந்து துக்கத்தை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் கர்ம அதிகாராத்து பலமபி துக்கம் ஏவ. கர்மத்தில் அதிகாரமா இருக்கிறதுனால, அதிகாரம் கர்மத்துல தானே, மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்மத்தில் அதிகாரம் இருக்கு. அதனாலதான் சும்மா உட்கார மாட்டேன்றோம். நம்ம சதா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்க, ரிட்டையர்மெண்ட்டே வாங்க மாட்டேன்றோம். இல்லை, எனக்கு அப்படி கோபமா வருது. மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. 58-60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டை வாங்க போய் பேசாமல் ஈஸி சேரை போட்டு உட்காருன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நேற்று ஒருத்தர் யூடியூப்ல வந்து சொல்றாரு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70 ஏஜ்ன்றதை நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிறோம், அதான் மிடில் ஏஜ் நமக்கு அப்படின்ற. அடப்பாவி மனுஷா, 70 ஏஜ் வந்து மிடில் ஏஜா? அப்போ வயோதிகம்ன்றது எப்போ? நீ எப்படி அடுத்த இதுக்கு எப்படி அப்போ என்ன பண்ணணுமா? அவரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். 70 வயசுல ஆக்டிவாக என்ன பண்ணணும்? எதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லௌகிகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லி ரஜோகுணத்தை ஆக்கி விட்டுறாங்க. திரும்பவும் இந்த ஜென்மத்துக்கு வரணுமா இந்த மனுஷ பிறவிக்கு? சாத்விகமாகுங்க, உபாசனை பண்ணுங்க, குவைட்டா உட்காருங்க, எல்லா கர்மத்தையும் விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரே ஆக்டிவா என்ன பண்றீங்க? பணம் சம்பாதிக்கணும், வேற என்ன? சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க, சம்பாதிச்சுட்டு ஆக்டிவா இருந்துகிட்டே இருங்க. ஆக்டிவா இருக்கிறதுனால புண்ணாக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, திரும்பவும் துக்க பிறவிதான் கிடைக்கும். ஆச்சாரியா சொல்றாரு, கர்ம அதிகாரா, கர்மத்துல அதிகாரம் இருக்கிறதுனால பலம் அபி துக்கம் ஏவ. இந்த கர்மத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தான். பண்ணும் போதும் கர்மம் துக்கம், அதோட பலனும் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தான் இருக்கும். காரண அனுரூப்பியாத் ராஜசம் ஏவ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்துக்கு அனுரூபமாக தானே பலனும் கிடைக்கும். என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலனும் கிடைக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணமா இருக்கக்கூடிய கர்மத்திலேயே பிரவருத்தி பண்றீங்கன்னா அதோட பலனும் கூட ரஜோகுணமா இருக்கக்கூடிய துக்கம் தான் கிடைக்கும். ராஜசம் ஏவ ததா. அது போலவே அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்னது அர்த்தம் சொல்றாரு? தமசக தமசஸ்ய கர்மனக. தமோ குணமான கர்மம், இழுத்து போத்திட்டு தூங்குறது. அதுக்கப்புறம் தன்னோட டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்ல போகத்திலேயே இருக்கிறது, நித்திரையில இருக்கிறது, சோம்பல்ல இருக்கிறது, பிரமாதம் சொல்லக்கூடிய கர்த்தவியங்களை தியாகம் பண்றது, மோகமான கர்மங்கள்லயே ஈடுபடுறது. அப்ப என்ன ஆகும்? புழு பூச்சியா பிறந்துட வேண்டியதுதான். அஜ்ஞானம். பலன் என்னப்பா?
அப்படின்னு கேட்டீங்கன்னா தமசஸ்ய பலன் அஜ்ஞானம், கர்மனக பலம் அஜ்ஞானம். அதர்மஸ்ய பூர்வவத்து, எப்படி அதர்மமான கர்மத்துக்கு பலன் துக்கம்னு சொன்னமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினுடைய பலன், தமோ குணத்தோட பலன் அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 17வது ஸ்லோகத்தை வந்து ஆரம்பிக்கிறார். கிஞ்ச குணேபியோ பவதி, இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா குணங்களிலிருந்து உண்டாகிறது. நாங்க சந்நியாசம் கொடுப்போம். சந்நியாசம் கொடுக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம், அதுக்கப்புறம் காயத்ரி, இந்த 2 தீட்சை கொடுக்கும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவேர்னஸா இருப்பாங்க. யாரு தீட்சை கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப அவேர்னஸா இருப்பாங்க. நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸா வந்து என்னோட ஆச்சாரியார் இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால சந்நியாசம் பண்ணும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் சன்னியாசம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு சன்னியாசத்துக்கு எவ்வளோ தங்களை செலவு பண்ணுவோம்? 2 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவோம். பிச்சைக்காரனுக்கு சன்னியாசம் பண்ணுறதுக்கு 2 லட்சம், ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஒருத்தருக்கு சன்னியாசம் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு கொடுக்குறோம், இல்லைனா குரு பூர்ணிமாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25,000 காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கி வரும்போது சன்னியாசம் கொடுக்கறதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் இருக்குது அப்படின்னா சொல்லிடுறது. ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயத்ரி பண்ணுங்க அப்படின்றது. டெய்லி 1000 காயத்ரி 25 நாளுக்கு 1000 காயத்ரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா மனசு நல்லா சத்துவ குறைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விரதங்கள், பிராஜாபத்திய விரதங்கள் அப்படின்னு ஒரு 3 வாட்டி விரதங்கள் இருக்கும் பாப்ப நாசத்துக்காக. பிராஜாபத்திய விரதம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் விரதம். அப்போ 3 விரதம் இருக்கீங்க அப்படின்னா 36 நாள் ஆச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 2 மாதத்துல இருந்தே ஒரு கேப் விடணும். ஒரு வாட்டி விரதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கேப் விடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பிராஜாபத்திய விரதம் இருக்க சொல்லுவோம். கையில் இருக்கிற தனங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ண சொல்லுவோம். கையில் உனக்கு என்ன கிடைக்குது, நானே பணம் கொடுக்குறேன் சிஷியர்களுக்கு, நானே கையில் கொடுத்து எல்லாத்தையும் தானம் பண்ணுங்கன்றது இல்லை. சாதகர்கள்ட்ட ஒன்றும் இல்லை. அப்போ நானே பணம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்க தட்சிணையை கொடுத்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் க்ஷேத்ராடனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ஷேத்ராடனம் பண்ணுங்க. கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு ராமேஸ்வரம் அங்கே இங்கெல்லாம் அனுப்புறது, எல்லா இடத்துக்கும் அனுப்புறது. அதுக்கப்புறம் பெரியவங்களையா பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வந்து அன்னைக்கு சந்நியாசம் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டதான கிரியா பண்ணுவோம். நாந்தி ஸ்ராதம்னு பேர். அந்த ஸ்ராத கர்மா பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள காலையிலேயே நான் சொல்லி வைக்கிறது என்னன்னா காயத்ரியை நல்லா பண்ணிட்டு இருங்க. பசுமாட்டு முடிஞ்சா பசு தொழுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஜபம் பண்ணுறது. அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பலகாரம் மட்டும் எடுத்துக்கிறது, பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கிறது. என் கூட நான் ஒரு 5 பேருக்கு சன்னியாசம் கொடுக்க ஒரு சமயம். அவர் என்ன பண்ணாருன்னா என்னோட சீனியர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் வாங்குறார். நான் ஒரு நன்றி கடனுக்காக அவருக்கு சன்னியாசம் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் பால் பழம் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதிகம் சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கு பிடிக்க 2 பேர் சாப்பிட்டாச்சு. 2 பேர் மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ராத்திரியில் விரஜா ஹோமங்கள்லாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரஜா ஹோமங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஜாபத்தி இஷ்டிலாம் சொல்லுவோம். நிறைய ஹோமங்கள்லாம் சாயந்தர நேரத்தில் பண்ணுவோம். பண்ணி முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டுங்கள்லாம் ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி ஃபுல்லாக. என்னோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஹோமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அணையாமல் வச்சுருப்போம். அந்த ஹோமத்தில் என்ன பண்ணுவோம், விரஜா ஹோமங்க மந்திரங்களாக ஆரம்பிக்கிறது. 2 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 4 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜபங்கள் கொடுக்கறது, சன்னியாச கிரியா எல்லாம் பூர்ணமாக ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் 2 பேர் சீரியஸாக குருநாதர் சொல்கிறாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. மீதி கொஞ்சம் பேர் பசி தாங்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் இல்லை. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது. பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா தார வாழைப்பழத்தை எடுத்து உள்ள விட்டோம்னா நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். 4 பழம் சாப்பிடுப்பா, பசி தூங்கிடக்கூடாது அப்படின்னா உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாரையே வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தாரை எடுத்து ஒரு சீப்பாக எடுத்து உள்ள விட்டுக்கிட்டே இருந்தா அப்போ என்ன ஆகும், 10 மணி ஆகும்போதே உங்களுக்கு கண்ணு கட்ட ஆரம்பிச்சு. 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசகிரியா ரெடி ஆகுங்க அப்படின்னா எல்லாம் தூக்க கழகத்தில் 2 பேர் ஒழுங்காக காயத்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக அவேர்னஸோட சத்துவ குணத்தோடு இருப்பாங்க.
நல்ல வாய்க்குள்ளார எல்லாத்தையும் விட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்னு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஈக்குவலானது சந்நியாச கிரியா. புது ஜென்மம் எடுக்கிறது காயத்ரி தீட்சா. இந்த ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்லோகங்கள்ல என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணுவோம். நாங்கள் தமோ குணத்துக்கு போயிடக்கூடாது, சஞ்சலமா ரஜோகுணத்துல போயிடக்கூடாது. எனக்கு ஒரு தீட்சை நடந்துச்சு, எனக்கு சன்னியாச தீட்சை நடக்கும்போது நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மந்திரங்களோட அர்த்தங்கள் எல்லாம் படிச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். விரஜா ஹோம மந்திரங்களோட அர்த்தங்கள் எல்லாத்தையும் நான் என்ன சங்கல்பம் பண்ண போறேன் எல்லாம் நான் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏன் கூட சன்னியாசம் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கமண்டலம் யாருக்கு அப்படின்னு. யோக தண்டம், கமண்டலம், ஜபமாலை, அதுக்கப்புறம் ஆசனம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன அப்படின்னு சன்னியாசத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சன்னியாசம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோட எடுத்தாங்க அப்படின்னா அவன் சன்னியாசி ஆன பிறகு எப்படி இருப்பான்? ஒரே ரஜோகுணியா இருப்பான். யாரு சாத்விகமா இருந்தானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகத்திலேயே போவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசமும் அதே மாதிரி தான், உயிரை விட்டாலும் அடுத்த ஜென்மமும் அதே மாதிரி தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கிஞ்ச குணேபியோ பவதி, மேலும் குணங்களிலிருந்து என்ன உண்டாகிறது அப்படின்னா 17வது ஸ்லோகம். சத்வாத் சஞ்சாயதே ஞானம், சத்வாத் சஞ்சாயதே ஞானம், ரஜசோ லோப ஏவச, ரஜசோ லோப ஏவச, பிரமாதமோகௌ தமசோ, பிரமாதமோகௌ தமசோ, பவதோ அஜ்ஞானமேவச, பவதோ ஞானமேவச, சத்வாத் சஞ்சாயதே ஞானம், ரஜசோ லோப ஏவச, பிரமாதமோகௌ தமசோ, பவதோ ஞானமேவச. இந்த குணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் ஜபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது இப்போ என்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், யாராவது வந்து பெங்களூர்ல இருந்து சாமியை மந்திர தீட்சை கொடுங்க. மந்திர தீட்சைலாம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க. இப்போ மந்திர தீட்சைலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நூற்றாண்டில் யாராவது வந்தாங்கன்னா பேப்பரில் எழுதி கொடுத்து தான் மந்திர தீட்சைன்றது. வாங்க மந்திர தீட்சை தானே, இன்னைக்கு நீ யாரையாவது என்னை பார்க்குறதுக்கு வரீங்க, என்னை பார்க்க வந்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு மந்திர தீட்சை கொடுத்து, இதெல்லாம் இல்லை. மந்திர தீட்சை கொடுக்கணும் அப்படின்னாவே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே மினிமம் ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கணும். நல்லா எடுத்துக்கிட்டு வேத மந்திரங்களோட பிரயோகத்தோட நல்ல பிரயோகங்கள்லாம் பண்ணி கலசத்தில் ஆவாகனம் பண்ணி தேவத்தையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி இப்போ நான் சத்துவ குணத்தில் நிற்கணும். உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னா நான் ரஜோ குணத்துலேயோ தமோ குணத்துலேயோ இருந்து தீட்சை கொடுத்தா என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக போயிடும். அப்ப நான் சத்துவ குணத்துல இருக்கணும், சிஷ்யனும் சத்துவ குணத்துல இருக்கிற மாதிரி உணவுல இருந்து பரபரன்னு பெங்களூர்ல இருந்தோ சென்னையில இருந்தோ எங்கேயோ இருந்து வந்து நேரா வந்து சுவாமி மந்திர தீட்சை கொடுங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய் கையில கொடுக்குற மாதிரியாது. அப்படிலாம் இல்லை, என்ன குணம்னு பார்ப்போம் நம்ம. அதால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைதிக மந்திர பிரயோகங்கள்லாம் பண்ணி தோஷங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணி உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மலங்கள் தேகத்துக்குள்ளார வந்து மலங்கள் இல்லாமல் சாப்பாடை வந்து கட் பண்ணிட்டு 2 வேலையாவது சாப்பாடை கட் பண்ணி வெறும் பால் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு சத்துவ குணம் நல்லா இருக்கான்னு பார்த்து நான் 2 பேருக்கு மந்திர தீட்சையை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கேன். இல்லை ஜி வேண்டாம் அப்படின்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. சுவாமி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர தீட்சை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வேணான்றாரு அப்படின்னா, எதிர்க்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்துலேயோ ரஜோ குணத்துலேயோ இருந்தால் நான் எப்படி, நான் சத்துவ குணத்தில் இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன். ஆனா எதிர்க்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணத்துல இருந்தா இந்த மந்திர தீட்சை வந்து பாத்தீங்கன்னா உபயோகம் இல்லாம போயிடும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்லெஸ், அதை பண்ணவே கூடாது அப்படின்னு ஃபுல்லா பேன் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா சத்துவ குணம் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திர தீட்சை எல்லாம் கொடுக்கணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறவி கிடைக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க தெளிவா சொல்றார் ஆச்சாரியார் 17வது ஸ்லோகத்துல, சத்துவாத் சஞ்சாயத்தே ஞானம். சத்துவ குணத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சஞ்சாயத்தே, சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகும். கூடவே ரஜசோ லோப ஏவச்ச, ரஜோ குணத்திலிருந்து பேராசையும் கஞ்சத்தனமும் லோபம்னு சொல்லக்கூடிய
பேராசை கஞ்சத்தனம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். பிரமாத மோகௌ தமசோ பவதோ, தமோ குணத்திலிருந்து எது உண்டாகும் அப்படின்னா பிரமாதம், கர்த்தவியத்திலிருந்து விலகிறது, கவனக்குறைவும், செய்ய வேண்டிய டியூட்டியிலிருந்து விலகிறதும் பிரமாதம். கூட வந்து பாத்தீங்கன்னா மோகம், விவேகமின்மை, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணத்திலிருந்து உண்டாகக்கூடியவைகள். கூடவே என்னாகும், அஜ்ஞானமே வச்ச, தமோ குணத்திலிருந்து அஜ்ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துரு. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, சத்வாத் லப்தாத்மகாத். ஒருத்தருக்கு சத்துவ குணம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சத்துவ குணத்துல இருந்து என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்வாத் லப்தாத்மகாத் சஞ்சாயத்தே சமுத்பத்தியதே ஞானம். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா லப்தாத்மகாத்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் சத்துவ குணத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த சத்துவ குணத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நன்றாக ஞானமானது உற்பத்தி ஆகிறது, சமுத்பத்தியத்தை, நல்ல ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்றது என்ன பிராக்டிஸ் பண்றோம் தெரியுங்களா, ரஜோகுண காரியத்தை பண்ணவே கூடாதுன்னு வச்சிருக்கோம். தமோ குணத்துக்கு போகவே கூடாது, ரஜோகுணத்தை காரியம் பண்ணக்கூடாது. சுவாத்தியாயம் மட்டும் பண்ணிக்கிட்டு, ஜபம் பண்ணிக்கிட்டு, சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு, அதிகபட்சம் வெளியில போனா கோயிலுக்கு போவோம் வருவோம். இல்லை அப்படின்னா ஏதாவது போற வழியில வர வழியில வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா மட்டும்தான் நிஷ்காமியமா பண்ணுவோம். வேற எந்த ஈல்டு எதிர்பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமான கர்மா, அதுவும் போகும்போது வரும்போது தான். கோயிலுக்கு போகும்போது காலையில, சாயந்தரம் திரும்ப கோயிலுக்கு போகும்போது வரும்போது. இதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரவிற்த்திலையும் இறங்குறது இல்லை. ஏன் அப்படின்னா பிரவிற்த்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண காரியம். எல்லா பிரவிற்த்தியையும் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு பேசாம சுவாத்தியாயத்துல மட்டும் இருந்துட்டு எந்த கர்மா எதையாவது பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அது நிஷ்காமியம். அதுல இருந்து எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிறது. இப்படி இருக்க 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 என்ன உண்டாகும், ஞானம் நல்ல உண்டாகும். சத்துவகுணம் அதிகமாக 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 தெளிந்த ஞானம், மோகம் இல்லாமல் இருக்கிறது. சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கோ உள்ளது உள்ளபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம்னா என்ன, நான் என்ன, இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரான பிக்சர், ஞானமானது உங்களுக்கு உண்டாகும். எங்கேயாவது கல்யாணம் காது குத்துல போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும், ஒரே பொய், பேசுறதெல்லாம் பொய், ஃபார்மாலிட்டின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துல உள்ள போனோம் அப்படின்னா கல்யாணத்துல பேசுறதெல்லாம் சும்மா பொய்யா எதையோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கிறது. எல்லா சடங்குகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு எதிரானது. ஏன்னா பொய்யா இருக்கு. ஒன்று மோகத்தை உண்டு பண்ணுது. வைர நெக்லஸை பார்த்தா நமக்கும் ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் என்ன இந்த வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு தோணும். இந்த பட்டுப்படம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். எவனா ஒருத்தன் காரில் வந்திருப்பான், இந்த கார் நல்லா இருக்கே, நம்ம கார் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தோணும். கம்பேரிசன் போயிட்டே இருக்கும். இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோடையும் பொறாமையோடையும் போட்டியோடையும் ரஜோகுணமாகவே போயிட்டு இருக்கும், பேராசையோடையும் கஞ்சத்தனத்தோடையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்கோட கலக்கக்கூடாது, சத்துவ குணம் இருக்கிற மனிதர்களோட கலந்து இருக்கணும், இல்லைன்னா பேசாமல் ஒதுங்கி இருக்கணும். சத்துவ குணம் நல்லா மேலோங்கும் போது ஞானமானது உண்டாகிறது. ரஜசோ லோப ஏவச்ச, ரஜஸ் இருக்கும்போது லோபம் உண்டாகுது, பேராசை உண்டாகுது, கஞ்சத்தனம் உண்டாகுது. பிரமாத மோக உச்ச உபவ், பிரமாதம் சொல்லக்கூடிய கவனக்குறைவு இல்லை அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னது, தன்னுடைய டியூட்டியை பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டுமே பிரமாதம், கவனக்குறைவு அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டியை இருந்து மிஸ் பண்றது. இந்த ரெண்டத்தையும் பிரமாதம் சொல்றோம். கூட வந்து மோகம், மயக்கம், பிரித்தெரியாத மோகம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமசோ பவதக, தமசிலிருந்து உண்டாகுது. கூடவே அஜ்ஞானம் ஏவச்ச பவதி, இந்த ரெண்டும் அஜ்ஞானம் தான். நம்மளை வந்து அஜ்ஞானத்துல கொண்டு போய் விட்டுரும். திரும்ப திரும்ப கல்லு மண்ணா பிறந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். எத்தனை பிறவி பிறப்போன்னு தெரியாது. பிடிச்சா இதுக்கப்புறம் கிஞ்ச மேலும் 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். மேலும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒரே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்லுங்க சுவாமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது, இந்த அத்தியாயத்தில். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாஹ, ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாஹ, மத்யே திஷ்டந்தி ராஜசாஹ, மத்யே திஷ்டந்தி ராஜசாஹ, ஜகன்யகுண விருத்தஸ்தாம், ஜகன்யகுண விருத்தஸ்தாஹ, அதோ கச்சந்தி தாமசாஹ, அதோ கச்சந்தி தாமசாஹ,
ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசாஹ ஜகன்ய குணவிருத்தஸ்தா அதோ கச்சந்தி தாமசாஹ. 3 இத சிம்பிளா ஒரே இதுல கொண்டு வர. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாக, சத்வஸ்தாக சத்துவ குணத்தில் நிற்பவர்கள். சதா பாத்தீங்கன்னா சத்துவ குணத்திலேயே நின்று இந்த உயிரை போக்குறாங்க அப்படின்னா அவர்கள் ஊர்துவம் கச்சந்தி, இந்த மனுஷலோகத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பரலோகங்களை அடைகின்றார்கள். தேவதா பிறவிகள் கிடைக்கின்றது. இந்த இடத்துல இருந்து இந்த பூர்லோகம்னு இதுக்கு பேரு. பூர்லோகத்துக்கு மேல புவர்லோகம், ஸ்வர்லோகம், மக, ஜன, தப, சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 6 லோகங்கள் மேல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயனம் ரெண்டுமே நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட சத்துவ குணத்துக்கு ஏத்த மாதிரி மேல இருக்க சொர்க்கம் வரைக்கும் அடையலாம் புண்ணிய கர்மங்களை பண்ணி. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உபாசனைகள் மூலமா பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். இது எல்லாம் ஊர்துவ லோகங்கள் அப்படின்னு பேரு, பரலோகங்கள்னு பேரு. அப்போ சத்துவத்தில் நிற்பவர்கள் உயிரை விட்டால் ஊர்துவம் கச்சந்தி, மேலே செல்கிறார்கள். மத்திய திஷ்டந்தி ராஜசாகா, ரஜோகுணத்தை உடையவர்கள் நாள் ஃபுல்லா ரஜோகுணத்திலேயே இருந்து இறக்கும் போதும் ரஜோகுண காரியத்திலேயே பேராசையும் கஞ்சத்தனமும் லோபத்தோடையும் இறந்து போனால் என்னாகும்? மத்திய திஷ்டந்தி. மத்திய அப்படின்னா இந்த பூமியில பாத்தீங்கன்னா மனுஷர்களா பிறக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது ஜகன்ய குண விருத்தஸ்தா. யாரு பாத்தீங்கன்னா கீழான கர்மங்கள், ஜகன்யன கீழானது, கீழான கர்மங்களில் பாத்தீங்கன்னா நிலை பெற்றவங்களா இருக்காங்களோ, அஜ்ஞானத்திலேயே அஜ்ஞான காரியத்திலே மற்றவங்களை போட்டு அடிக்கிறது போறது, கெட்ட கெட்ட காரியங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதர்கள் பாத்தீங்கன்னா அதோ கச்சந்தி தாமசாக, அப்படிப்பட்ட தாமச குணத்தை உடையவர்கள், தமோகுண கர்மத்தை செய்கின்றவர்கள் என்ன பண்றாங்க? அதோ கச்சந்தி, அதோ லோகத்துக்கு. நம்ம சொல்லுவோம்ல பாப்பி பாப்பி அவன் அதோ கதிக்கு தான் போவான்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதோ கதிக்கு போவான் என்ன அர்த்தம்? போகும்போது மலமூத்திரம் வழியா சரீரம் இந்த பிராணன் பிரிஞ்சு போகும். மலமூத்திரம் வழியா பிராணன் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அதோகத்தின்னு பேரு. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழான பிறவிகளா புழு பூச்சியா பிறந்து துக்கத்தையும் அஜ்ஞானத்தையும் அனுபவிக்கின்றான். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஊர்துவம் கச்சந்தி, ஊர்துவம் கச்சந்தின்னு அர்த்தம் மேலே போகிறார்கள். மேலே போறாங்கன்னா என்ன அர்த்தறாங்க? தேவலோகாதிஷு உற்பத்தியந்தி, தேவலோகம் முதலியவற்றில் மேல இருக்கக்கூடிய புவ சுவ மக ஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய 6 லோக்கங்களும் தேவலோக்கங்கள்னு பேரு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுல நம்ம பண்ண சத்துவ குணத்துக்கு ஏத்த மாதிரி புண்ணிய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி போய் அடைகிறார்கள். அது மட்டும் இல்ல, யாரு? சத்வஸ்தா. சத்வஸ்தானா என்ன அர்த்தம்? சத்துவ குண விருத்தஸ்தா, சத்துவ குண வாழ்க்கையை வைத்திருப்பவர்கள். வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? எல்லாம் சத்துவ குணமா இருக்கணும். ஹைஜீனிக் அப்படி இல்லை. நம்ம ட்ரெடிஷனல் ஹைஜீனிக் இல்லை. இங்க ஹைஜீனிக் பார்க்க கூடாது. இங்க பார்க்கறது சத்துவ குணமானு பார்க்கணும். எதை எடுத்தாலும், எந்த ஃபுட்டு, எந்த பேச்சு, எந்த மனிதர்கள், எந்த புஸ்தகம், எந்த வீடியோ, எந்த ஆடியோ, எந்த குடிக்கிற தண்ணி, எந்த இடத்துல தூங்குறோம், எந்த இடத்துல வாசம் பண்றோம், என்ன மாதிரி உடை உடுத்துறோம், இது எல்லாம் எந்த மந்திர பிரயோகம் பண்றோம், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சத்துவகுணம் சத்துவகுணம் சத்துவகுணம்னே நம்ம சேவையை பச்சுக்கிட்டே இருக்கிறோம். சத் சங்கத்தையே வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன ஆகுறாங்க? சத்வகுண விருத்தஸ்தா, சத்துவகுண விற்த்தியில வாழ்க்கை முறையில நிலை பெற்றவர்கள் மேல போகிறார்கள். அதுக்கப்புறம் மத்தியே திஷ்டந்தி, மத்தியில நிக்கிறாங்க. யாரு மத்தியில? எது? மனுஷலோகம், தேவலோகம், அதுக்கப்புறம் மனுஷலோகம் மத்தியில இருக்கிறது. இந்த மனுஷலோகத்துல உற்பத்தியந்தே ராஜசாகா. தெளிவா இருக்கு. சாங்கிய காரிக்காலையும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கோம். யாராவது எடுத்து பாத்துங்க. ரஜோகுணத்தோட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மனிதர்களாக பிறக்கணும்னாவே ரஜோகுண பிரதானி. நம்ம எல்லாம் ரஜோகுணி. அதனால்தான் சும்மா உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்றதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. பதா சதா எதையாவது கையை கால ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சும்மா இருக்க முடியாது நம்மளால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் தான். பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படின்னா பை ப்ராடக்ட் இது. ரஜோகுணத்துல இருந்து உண்டானது இந்த சரீரம். அப்ப அதனால என்ன இருக்கும்? இது இப்படிதான் இருக்கும்.
அதை மெதுவா மாத்தி நம்ம என்ன பண்ணணும், சத்துவ குணத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு, ஜகன்ய குண விருத்தஸ்தா. ஜகன்யன்னு அர்த்தம் ஜகன்யகாச்ச அசௌ குணகச்ச ஜகன்ய குணகா. கீழானது ஜகன்யன்னு அர்த்தம் கீழானதும், குணம் என்று சொல்லக்கூடியதும். எது ஜகன்ய குணம்னா தமகா, தமோ குணம் தான். அந்த தமோ குணத்துல தஸ்ய விருத்தம், அந்த தமோகுண லைஃப் ஸ்டைலையே வச்சிருக்கிறது. தமோகுண லைஃப் ஸ்டைல்னா என்ன சுவாமி? ஒன்றும் இல்லை, நித்ர ஆலசியாதி, தூக்கம், வாழ்நாளில் நிறைய நேரம் தூங்கியே வேஸ்டா போறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பலாவே இருக்கிறது. அப்படியே எந்த ஒரு நல்ல பிரவருத்தியிலையும் புண்ணிய கர்மத்திலையும் ஈடுபடாம இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? நித்ரா, ஆலசியம், பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேயே வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தஸ்மின் ஸ்திதாக, அதிலேயே நிலை பெற்றவர்கள் என்னாகிறாங்க? ஜகன்ய குண விருத்தஸ்தான்னு பேரு. அந்த கீழான கருமங்களில் நிலை பெற்றவர்கள் அவர்கள் என்ன ஆகிறாங்க? மூடாகா, அவர்கள் முட்டாள்கள், மூர்க்கர்கள், அறிவில்லாதவர்கள். எங்க போறாங்க? அதோ கச்சந்தி, கீழே இறங்கி போகிறார்கள். கீழே இறங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? பஸ்வாதிஷு உற்பத்தியந்தே தாமசாக. அந்த தமோ குணம் படைத்தவர்கள் என்ன பண்றாங்க? கீழே போறாங்கன்னா என்ன அர்த்தம்? பஸ்வாதி அப்படின்னா விலங்குகள் முதலிய சரீரங்களை, மரம், செடி, கொடி, நாய், பன்னி, பூனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக ஜீவராசிகள் இருக்கு. அது மாதிரி கீழான ஜீவராசிகளை, அறிவில்லாத ஜீவராசிகளை தாமசத்தில் நிலை பெற்றவர்கள் அடைகின்றார்கள் அப்படின்னு 18வது ஸ்லோகம் முடியுது. மீதி என்னமோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். சத்துவகுணம், சதா சத்துவகுணத்தையே ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் முக்கியமானது. அதோ கதி கீழே போன நாளைக்கு சொல்லுங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.